ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினால परमेश्वर उद्धारकर्ता यीशु मसीह के बहुमूल्य नाम से எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். आप सभी को प्रेम के अभिवादन देते நல்லா हैं. இருக்கிறீங்களா? आप सब अच्छे हो? கர்த்தருக்குள்ளாக சந்தோஷமா இருக்கிறீங்களா? परमेश्वर के अंदर आनंदित हो? வேதம் படிச்ச தின தியானத்தின் மூலமாக वचन दीपक के रोज के ध्यान के உங்களை अनुसार சந்திப்பதில் நாங்கள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம். आपसे मिलने में हम बहुत ही நாம் आनंदित இந்த होते हैं. வார்த்தையில கடந்து செல்வோமா? हम आज के वचन की ओर बढ़ेंगे. சங்கீதத்தின் புஸ்தகம் भजन संहिता की पुस्तक 66 அதிகாரம் 65 अध्याय 20 சொல்லப்பட்டிருக்கிறது. 20 वचन में कहा गया என் है, ஜெபத்தை தள்ளாமலும் मेरी प्रार्थना को न अनसुनी தமது की கிருபை விட்டு என்னை விலக்காமல் இருந்த और अपनी करुणा से मुझे दूर नहीं किया தேவனுக்கு हुआ ஸ்தோத்திரம் உண்டாவதாக. उस परमेश्वर को அவர் धन्य हो. எவ்வளவு நல்லவர். वो कितना अच्छा है. அவர் இங்க தாவீது சொல்லுகிறார், दाऊद कहता है, என் ஜெபத்தை அவர் தள்ளவில்லை, मेरी प्रार्थना को उसने अनसुनी அவருடைய नहीं की. கிருபை என்னை விட்டு விலகல. अपनी करुणा को उसने मुझसे दूर नहीं किया. தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி परमेश्वर को धन्यवाद அவன் कहकर நன்றி செலுத்துகிறான். धन्यवाद देता தேவ है. பிள்ளைகளே, परमेश्वर की जनों பல மாதங்களாக कई महीनों से பல ஆண்டுகளாக कई सालों से ஏதோ ஒரு காரியம் ஜெபித்துக் கொண்டு कोई இருக்கிறீங்களா? तो एक कार्य के लिए प्रार्थना कर रहे हो, அற்புதத்துக்காக ஏங்கி கொண்டு இருக்கிறீங்களா? अद्भुत कार्य के लिए तरस रहे हो, அற்புதத்துக்காக நீங்க காத்து கொண்டு या இருக்கிறீங்களா? अद्भुत कार्यों के लिए इंतजार में हो. உங்க ஜெபத்தை கத்த தள்ளல, आपकी प्रार्थना को उसने अनसुनी உங்க नहीं की, கிருபையை உங்களை விட்டு விலகல. उसकी करुणा को आपसे दूर नहीं किया. அதனால கலங்காதிருங்கள். इसलिए व्याकुल मत உங்க होइए. ஜெபத்தை நிச்சயமாக கர்த்தர் பதிலை கொடுப்பா. निश्चय परमेश्वर आपकी प्रार्थनाओं का उत्तर உங்களை देगा. ஒருபோதும் கைவிட மாட்டா. आपका वो हाथ नहीं என் छोड़ेगा. ஜெபத்தை தள்ளி விட்டாரோ, मेरे प्रार्थना को क्या उसने अनसुनी என் की? ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளையோ क्या मेरे प्रार्थना को उसने स्वीकार என்று नहीं நீங்கள் किया? யோசித்துக் கொண்டு இருக்கிறீங்களா? ऐसा आप सोच रहे हो இல்ல क्या? தேவ பிள்ளைகளே, नहीं प्रभु के உங்க जनों, ஜெபத்தை தள்ளல, आपकी प्रार्थना को अनसुनी அவருடைய नहीं கிருபை किया है. விலகல. उसका करुणा आपसे दूर नहीं உங்களோடு हुआ கூட है. இருக்கா. वो आपके साथ है. நிச்சயமாக அற்புதங்களை செய்வார். निश्चय आपके लिए अद्भुत कार्य करेगा. என்னுடைய மகன் ஆஸ்பான் பிறப்பதற்கு ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பதாக पासबान का बेटा ऑसबॉर्न जन्म होने से पहले कुछ साल पहले ஒரு நாள் காலை ஒரு 2:30 மணி இருக்கும். एक जो बोर के समय 2:30 बजा होगा, சோத்திரம், ஒரு சின்ன மகள், एक छोटी बेटी, ஒரு மகள் இல்லையா, एक बेटी கையில அந்த ஒரு போர்டை வைத்து நின்று கொண்டிருந்து हाथ में एक बोर्ड थाम कर நான் அதை பார்க்கிறேன். वो पासबान देख रहे நான் அதை हैं. பார்க்கும் பொழுது वो देखते இதே समय வசனம் எழுதப்பட்டு இருந்தது, यही वचन लिखा गया था, ஜெபத்தை தள்ளாமலும் प्रार्थना को न अनसुनी தமது की கிருபை விலகாமலும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. और अपना करुणा जो दूर नहीं किया उस परमेश्वर को அப்ப धन्य हो. குழந்தை பாக்கியம் இல்லை, तभी जो बच्चे का भाग्य नहीं அதற்காக था, ஜெபித்துக் கொண்டிருந்தோம். उसके लिए पासबान पाश्रमा प्रार्थना பல कर रहे थे. நிந்தைகள், कई प्रकार की निंदा, பல அவமானங்கள், कई अपमान, கஷ்டத்தின் மேல் கடந்து வந்தோம். कष्टों के बीच में से ஆனால் होकर आए. இந்த பிள்ளை இந்த போர்டை வைத்து பார்த்த உடனே ये बच्चे के हाथ में ये बोर्ड देखने के बाद எனக்கு நம்பிக்கை வந்தது, पासबान के अंदर एक भरोसा இன்னும் आया அதிக விசுவாசம் வந்தது. और भी विश्वास हुआ. கர்த்தர் என் ஜெபத்தை எங்க ஜெபத்தை தள்ளல, परमेश्वर ने हमारी प्रार्थना को अनसुनी नहीं எங்க की, ஜெபத்தை கேட்டு இருக்கிறார். हमारी प्रार्थना को सुना है. அவருடைய கிருபை எங்களை விட்டு விலகல उसका करुणा हमसे दूर नहीं அப்படி நான் हुआ. புரிந்து கொண்டேன். ऐसा पासबान அப்ப समझे. சில ஆண்டுகளுக்குள்ளாக तो कुछ जो दिनों में கர்த்தர் அருமையான மகன் எங்களுக்கு கொடுத்தார். परमेश्वर ने एक अच्छे बेटे को எங்க पासबान को வாழ்க்கை दिए. அற்புதம் செய்தார். उनके जीवन में अद्भुत कार्य உங்களுக்கு किए. ஒரு அற்புதம் वो செய்வார். आपके लिए भी अद्भुत உங்க कार्य ஜெபத்தை करेगा. தள்ளல, आपकी प्रार्थना को अनसुनी नहीं நிச்சயம் किया. அற்புதம் செய்வார். निश्चय ही अद्भुत कार्य करेगा. கலங்காதிருங்கள். व्याकुल मत நாம் होइए. ஜெபிக்கலாமா? हम प्रार्थना करेंगे. நல்ல பிதாவே, நன்றி செலுத்துகிறோம். अच्छे पिता, आपको இந்த धन्यवाद करते हैं. பிள்ளைகளுக்காக आपके ஜெபிக்கிறேன். बच्चों के लिए प्रार्थना करते ஜெபித்து हैं. ஜெபித்து சோர்ந்து போய் இருக்கிறாங்க. प्रार्थना कर करके निराश हो இந்த बैठे பிள்ளைகளை हैं. ஜெபத்தினை தள்ளல, आपके बच्चों की प्रार्थना को अनसुनी உடைய नहीं கிருபை की. விட்டு விலகல. आपका करुणा उनसे दूर नहीं உமக்கு हुआ நன்றி है. செலுத்துகிறோம். इसीलिए आपको ஒரு धन्यवाद करते அற்புதம் हैं. செய்யும். एक अद्भुत कार्य இயேசு कीजिए. மூலம் ஜெபங்களும் நல்ல यीशु பிதாவே. मसीह के नाम से मांगते पिता. आमेन. आमेन.